அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026 ஜூன் மாத மைத்திர முகூர்த்தம், கடன் தீர்க்கும் அற்புத இந்த முகூர்த்த நாள் இந்த மாதத்தில் என்று வருகின்றது? எத்துணை மணிக்கு முகூர்த்த நேரமாக இருக்கின்றது? என்ன செய்தால் கடன் தீரும் என்பதை இந்த ஆடியோவில் மிக சுருக்கமாக உங்களுக்கு தந்துள்ளேன். கேட்டு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓர் தகவல், அன்பு சொந்தங்களே, நாம் பௌர்ணமி ஸ்பூரண ஹோம சங்கம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு குழுவை உருவாக்க போகிறோம். இந்த குழுவில் சேரக்கூடிய உறுப்பினர்கள் அத்துணை பேரின் குடும்பத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் ஒவ்வொரு தெய்வத்தை நோக்கி ஹோமம் நடத்தப் போகின்றோம். இந்த ஹோமம் பழனியில் நடைபெற உள்ளது. வாய்ப்பு இருக்கிறவங்க நேரடியாக கலந்துக்கலாம். நேரடியாக வர முடியாதவங்க சங்கல்பம் செய்து பிரசாதம் மட்டும் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பௌர்ணமி மகா ஸ்பூரண ஹோம சங்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு நாம் ஹோமம் நடத்தி பிரசாதத்தை மக்களுக்கு தரப்போகிறோம். அதனுடைய நன்மைகளை மக்கள்கிட்ட சேர்க்க போகிறோம். அதுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சங்கத்தினுடைய முழு விவரங்கள், இந்த சங்கத்திற்கு மாதம் மாதம் எவ்வளவு கட்டணம் செலுத்தணும் அந்த விவரமும் தெளிவாக கொடுத்துருக்கேன். மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஜூன் மாதத்தில் 29ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு சத்திய நாராயணர் ஆகர்ஷ்ண ஹோமம் நடைபெற உள்ளது. மைத்திரிய முகூர்த்தம் அப்படின்னா என்ன? கடன் தீர்க்கும் முகூர்த்தமாக இந்த மைத்திரிய முகூர்த்தம் சொல்லப்பட்டுள்ளது. அது எந்த கடனாக இருந்தாலும் சரி, அந்த கடனை இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக விரைவில் தீர்க்க முடியும் அப்படின்னு ஆன்மீக குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய அனுபவத்திலும் இது சாத்தியமாயிருக்கு. சரிங்களா? அஸ்வினி நட்சத்திர நாளில் மேச லக்னம் வரும் நேரம் மைத்திரை முகூர்த்த நேரம். அதுபோல அனுச நட்சத்திர நாளில் விருச்சிக லக்னம் வரும் நேரம் மைத்திரை முகூர்த்த நேரம். அந்த வகையில் இந்த மாதம் 12/6/2026 அதிகாலை 2:08 மைத்திரை முகூர்த்த நேரம் தொடங்கி 3:44 வரை மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்கின்றது. இது பொதுவாக 1 மணி நேரம் அப்படின்னு கணக்கு வரும். ஒரு சில மாதங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன கூடுதலாக வரும், குறைச்சலாக வரும். சரிங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? எழுந்து குளித்து விட்டு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடன் தொகையை ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதிட்டு அந்த ஒவ்வொரு கடனுக்கும் ஒவ்வொரு சிறிய தொகையை அசலாக எடுத்துக்கோங்க. குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாய் எடுத்தால் கூட சரி. அந்த ரூபாயை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வைத்து சுற்றுங்கள். சுற்றுவதற்கு முன்பாக எனது கடன் விரைவாக அடைய வேண்டும் அப்படின்னு மனதில் பிரார்த்தனை பண்ணிட்டு, எவ்வளவு கடன் உங்களுக்கு இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கடனுக்கும் ஒரு சிறிய தொகையை அசல் எடுத்து வைங்க. அல்லது ரொம்ப கழுத்த நெருக்கி கடனை முதல்ல இந்த மாதம் செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த கடனுக்கு உங்களால் அப்போ உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை ஒரு சிறு தொகையாக அசலாக எடுத்து மஞ்சள் துணியில் சுற்றி பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்பாக வச்சுட்டு, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சுவாமி படத்துக்கு முன்பாக வச்சுட்டு அதற்கு முன்பாக 9 தீபங்கள் ஏற்றுங்கள். அந்த தீபங்கள் அத்துணையும் கிழக்கு திசை நோக்கி எரியட்டும். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள். அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி 1 டம்ளர் பால் அல்லது தண்ணீர் நெய்வேத்தியமாக வைத்து முழு பக்தியோடு பிரார்த்தனை செய்து அந்த மஞ்சள் துணியை, ரூபாய் நோட்டு சுற்றி வச்சிருக்கீங்களா, அந்த மஞ்சள் துணியை அப்படியே எடுத்து பீரோவில் போட்டு வையுங்கள். விரைவாக அந்த கடன் அடைவதற்குண்டான மீதி அசல் தொகையும் உங்கள் பீரோவை தேடி வரும். நிச்சயம் வரும். நம்பிக்கையோடு உங்களது உழைப்பை செலுத்துங்கள். நேரத்தை விரயம் செய்யாதீர்கள். விரைவில் இந்த கடனை நீங்கள் அடைத்தர முடியும். இந்த குறிப்பிட்ட மைத்திர முகூர்த்த நேரத்தில் இதை செய்யும் பொழுது கடன் தொல்லை அத்துணையும் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் குடும்பத்துடன் வாழலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, 10/7/2026 நம்ம ஆதிகால சித்தர் வழி பரிகாரங்களை வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து சொல்லித்தரப்போகிறோம். பெருசாக எந்த விதமான செலவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து கொண்டே உங்கள் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லித்தரப்போகிறேன். 108 பரிகாரம். அதில் ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட போதும், உங்கள் பிரச்சனை எல்லாம் காணாமல் போயிடும். அந்த குழுவுக்கு சேர மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்கு
வெண்கல வரலட்சுமி கலசம் கட்டித்தர போகிறேன். அந்த கலசத்துக்கு முன்பதிவு செய்கிறதா இருந்தாலும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.